ஹல்லேலூயா. பாவத்தின் இருள் அநேகரை விட்டு நீங்கி இருக்கிறது. I could see the darkness of sin had departed from many. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? Is it anything too hard for the Lord? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். Whatever that is impossible by man, it is possible by God. இரண்டாவதாக, secondly, பரம்பரையாக வருகிற சில சாபங்களில் இருந்து ஆண்டவர் மனிதனை விடுவிக்கிறார். அது மனிதனால் கூடாத காரியம். Whatever traditionally comes as a curses, man in no way could deliver, but the Lord God is able to deliver man. இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, அலுவலகங்களிலே, வேலை செய்யும் இடங்களிலே சாபம் என்கிற ஒரு மூன்றெழுத்து வார்த்தை அவர்களை கலக்கிக் கொண்டே இருக்கின்றது. Even whatever the working place, whatever the profession, whatever the family, but this word curse, it seems to be making a great trouble in the life. அநேக இடங்களிலே சாபம் என்கிற மூன்றெழுத்து வார்த்தை அநேகரை கலக்கிக் கொண்டிருக்கிறார். Even today the word curse, which is something up here like a 3 alphabet, is confusing and troubling many. சாபத்தை பற்றி ரெண்டு வசனங்கள் உங்களுக்கு தருகிறேன். Now I want to tell 2 verses about the curses. சாபம் தேசத்தில் என்ன செய்கிறதாம்? What the curses is doing in the land. சாபமானது தேசத்திலே துக்கத்தை உண்டாக்குகிறது. Even the curses bringing great grief. எரேமியாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சாபத்தினாலே தேசம் துக்கித்துக் கொண்டிருக்கிறது. In Jeremiah chapter 23 verse 10 it says, because of the grief the land is mourning. ஏசாயா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது, சாபம் தேசத்தை பட்சித்தது. ஒரு அக்கினி எப்படி பட்சிக்கும் அதுபோல பட்சித்ததா. Even Isaiah 24:6 he says, just like the fire consuming, in such a way curses consume. உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம், உன் வாழ்க்கையில் பின்பற்றி வருகிற சாபம் உன்னை பட்சித்து, உன்னை துக்கித்து, நீ துக்கித்து ஜீவிக்கும்படி உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது. Even the curse that comes from your family, in the place where you are, it is bringing grief and consuming you. இந்த ரெண்டு வசனத்தை தயவு செய்து படியுங்கள். Read the 2 verses. தேசம் விபசாரக்காரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. சாபம் தேசத்தை பட்சித்தது. Even the curses has consumed the land. அதாவது அக்கினி எப்படி ஒரு பொருளை பட்சிக்குமோ எரிக்குமோ அதுபோல சாபம் தேசத்தை எரிக்கிறது. And just like a fire is devouring a place in such a way, curses is devouring. இதனால் தான் துக்கங்கள். That's why they have a mourning and grief. பெரிய பங்களாவில் ஜீவிக்கிறார்கள், ஆனால் உள்ளே சாபம் இருக்கிறது. ஆகையால் துக்கம், அங்கே சந்தோஷம் காணப்படவில்லை. They are living in a great bungalow, but there is curse, but that's why they are not happy. இன்றைக்கு அநேகர் சேர்ந்து ஜீவிக்கிற இடங்களிலும் கூட சந்தோஷத்தை கலைக்கிற துக்கமாகிய சாபங்கள் அவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றன. Even wherever they live, but even the curse which remove the joy is seem to be working in the life. இந்த சாபத்தை நீக்க மனிதனால் கூடாது. But it is impossible for man to remove this kind of curses. இந்த சாபத்தை நீக்க யாரால் முடியும்? To whom it is possible to remove this kind of curses? சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்ட ஒருவர் வேண்டும். And we need a person who has set the curse upon him. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. That is the Lord Jesus Christ. அவர் என்ன செய்தார் தெரியுமா? What he did, you know. சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். And he accepted the curse upon him. ஆகையால் சிலுவையிலே சாப மரத்திலே தொங்கினார். That's why on the cross, on the cursed tree was hanged. சிலுவை மரணம் என்பது சாபகரமான மரணம் என்று அந்த நாட்களில் அறியப்பட்டது. Even in those days, the death on the cross was something, a cursed day. அந்த நாட்களிலே சபிக்கப்பட்ட ஒரு மரணம் தான் சிலுவை மரணம். In those days, the cursed death is the death on the cross. சிலுவை மரணத்தின் கொடுமையை நினைத்து ஒரு அரசன் இப்படி சொல்லுகிறான், சிலுவை மரணமானது மனிதர்களுடைய சரீரத்திலிருந்து மட்டுமல்ல, மனிதனுடைய மனதிலிருந்து கூட நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். Even when the king was thinking about the death of the cross, not only from the physical body, even it must be removed out of the mind. ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம்
ஒரு சபிக்கப்பட்ட மரணம். Even the death on the cross of Calvary by Jesus Christ is a cursed day. ஏன் அவர் அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட மரணத்தை ஏற்றுக்கொண்டார்? Why he has accepted that kind of cursed day? முழு உலகத்தின் சாபமும் அவர் மேல் வந்தது. The whole curses of the world came upon him. அந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். And he accepted the curse upon him. சிலுவையிலே சாபம் பரிகரிக்கப்பட்டது. Even on the cross that the curses have been atoned. ஆகையினால் தான் நாங்கள் பஞ்சாங்கம் பார்க்கிறதில்லை, நாள் பார்க்கிறதில்லை, ராகுகாலம் பார்க்கிறதில்லை, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறதில்லை. வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எந்த நாளானாலும் அது கெட்ட நாள் என்று நாங்கள் சொல்லுகிறதில்லை. சிலுவையிலே சாபம் பரிகரிக்கப்பட்டது. That's why we never see astrology, we never see auspicious, inauspicious, whether we see the Monday, Tuesday, Wednesday, on all have been atoned on the cross. நான் பிறந்தவுடனே என்னுடைய அப்பா பஞ்சாங்கம் பார்க்க போனாராம். Even when I was born in the world, my father took me to see the astrology. அந்த நாட்களிலே நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை. In those days we never get the salvation. பிரியமானவர்களே, இதெல்லாம் சிலுவை மரணத்தோடு முற்றிலுமாக இந்த பஞ்சாங்கம் பார்க்குதல், நாள் பார்க்குதல், ராகுகாலம் பார்க்குதல், நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குதல், இதெல்லாம் சிலுவை மரணத்தோடு முடிவடைந்தது. And all this kind of seeing good day and evil day, auspicious and inauspicious day, everything on the death and the cross will be brought to an end. யோபின் காலத்திலே நாளை சபிக்கிறவர்கள் இருந்தார்களா? Even in the time of Job, there were people to curse the days. யோபு சொல்லுகிறான், நாளை சபிக்கிறவர்கள் வந்து என்னுடைய பிறந்த நாளை சபிக்கட்டும் என்று சொல்லுகிறான். And whoever could curse the day, let them curse my birthday. அந்த நாளிலே நாளை சபிக்கிறவர்கள் சபித்தால் அந்த சாபம் பலிக்குமா? In those days, whoever curses the day, that day will come upon them. ஏனென்றால் மனுக்குலத்தின் சாபம் கல்வாரியிலே முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, பரிகரிக்கப்படவில்லை. அந்த நாட்களிலே In those days, even the sins of the whole human race on the cross was not atoned. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சாபங்கள் அனைத்தும் தொலைந்தன. Even on the cross of Calvary, all of its curses have been completely wiped away. இதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி மூன்றால் ஏலியா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையால் தான் நாங்கள் கல்யாணம் நடத்தும் போது கூட முகூர்த்தம் கூட பார்க்க மாட்டோம். That's why when we conduct marriages, we never see the auspicious time. எந்த நேரம் முகூர்த்தம் என்று கூட நாங்கள் பார்க்கிறதில்லை. We never see what is the auspicious time of the marriage. கிறிஸ்தவ சகோதரனே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே, உன்னுடைய வாழ்க்கை பற்றி என்ன? Oh dear brother who is a Christian, what the matter about him? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தை பரிகரித்து விட்டார் சிலுவையிலே. இனி முகூர்த்தம் பார்த்து பிரயோஜனம் என்ன? நாள் பார்த்து பிரயோஜனம் என்ன? இயேசு சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். And Jesus Christ has took all the curses upon the cross. All this kind of auspicious, inauspicious and everything have been compensated. ஒரு பெரிய இளைப்பாறுதல். And there is a great relaxation. ஒரு நாள் நம்முடைய சபையில் உள்ள ஒரு விசுவாசி என்னை ஜெபத்திற்கு தன்னுடைய ஒரு கடை திறக்கும்படியாக ஒரு ஜெபத்திற்கு என்னை கூப்பிட்டார். One believer, he just called me for the dedication of the shop, for inauguration of the shop. நான் சொன்னேன் செவ்வாய்க்கிழமை வருகிறேன் என்று சொன்னேன். But I told him that I would be coming on that Tuesday. செவ்வாய்க்கிழமை ஏதோ சொன்னேன். அப்ப ஏதோ ஒரு நாள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவர் சொன்னார், அது வேண்டாம், நல்ல நாள் இல்ல, அடுத்த நாள் வாங்க என்று சொன்னார். And he told that Tuesday is not a good day, please come the next day. நான் அவருக்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணினேன். But for that person I made a great sermon. உன்னுடைய கடை திறக்கும் முன்னதாக இயேசு கிறிஸ்து உன் சாபத்தை பரிகரித்தார் என்று நீ விசுவாசித்தால் மட்டும்தான் உன்னுடைய கடையில் நான் ஜெபிப்பேன் என்று சொன்னேன். Only when you believe the Lord God has compensated all your curse, then only I will be pray for your shop. அதை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்தார். ஹalleluya. Lord Jesus Christ bore all the curses of the cross. அந்த நீதிமானுடைய மரணத்தை பாருங்கள். You just look at the death of the righteous man. அவருடைய சரீரம் அரைகுறையான வஸ்திரத்தோடு தொங்குகிறது. And now you could see he is having that kind of a dress. He was hanging on the cross. 10,000 பேரில் சிறந்த நேசர்
அந்த கேடு அடைந்தவராக அவரை பார்த்தால் யார் என்று சரியாய் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அந்த கேடு அடைந்தவராக தொங்கிக் கொண்டிருந்தார். Even who engraved among the 10,000 with all ugliness, and he was hanging on the cross. ஏனென்றால் நம்முடைய சாபம் அவர் மேல் வந்தபோது அவர் அந்த கேடாய் அழகற்று தோன்றினார். When all the curse came upon the Lord Jesus Christ, he lost all his beauty and comeliness. உன்னுடைய குடும்பத்தின் சாபம் உருண்டோடி போயிற்று. Even all your curses of your family all rolled away. எத்தனையோ நாட்களாக ஒரு சாபத்தின் வல்லமை உன்னையும் உன் குடும்பத்தையும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. Many long years, all kind of curses continuously coming upon your family. நீ எவ்வளவோ முயற்சித்தாய், ஆனாலும் அந்த வல்லமையில் நின்று விடுதலையின்றி தவித்துக் கொண்டிருந்தாய். You tried very much, but you are not able to get the deliverance out of that. ஆனால் இதோ இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷம் உனக்கு அறிவிக்கப்படுகிறது. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? சத்தமாக சத்தமாக